நம்ம நிலைமையில இதை பத்தி பார்ப்போம். பிக் பாஸ் வந்துட்டு சிறப்பாக ஓப்பன் ஆயிருச்சு. அந்த சிறப்பான ஓப்பன் தருணத்துல வந்துட்டு இப்ப வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் என்னடா அவ்வளவு ஒரு ட்விஸ்டா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இருக்குது. அண்ட் அந்த எதிர்பார்ப்போட நம்ம வந்துட்டு இப்போ இந்த வீடியோ தொடங்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பத்தி இப்போ கொஞ்சம் டீட்டெயில் அண்ட் கொஞ்சம் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்தோடனே நம்ம ஜாக்லின் வேலையை ஆரம்பிச்சிட்டாப்ல. ஜாக்லின் அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி ஒரு நம்ம அக்ரெசிவாகவே ஆரம்பிக்கிறாங்கிற மாதிரி நம்ம ஜாக்குலின் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த இது வந்துட்டு இப்படின்னா எல்லா போட்டியாளர்களும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டோடனே பிரித்து விட்டாங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பெண்கள் தனி ஆண்கள் தனி அப்படின்னு நான் வந்துட்டு கிராண்ட் லான்ச்சுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன். அது மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு எப்படின்னா 2 பேத்துக்கு தனித்தனி வீடு. அந்த வீடை வந்துட்டு நைட்டு என்ன அந்த வந்த ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு சண்டை ஃபைட்டு. இந்த வீடு எனக்கு தான் வேணும், பிங்க் வீடு எனக்கு தான் வேணும், எனக்கு ப்ளூ வீடு எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி. பிங்க் வீடுன்னு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு தனித்தனி பெட்டு, எல்லாத்தையுமே ஒரு செப்பரேட்டாக தனித்தனியாக ஒரு பெட்டு. இங்கிட்ட ப்ளூ கலர் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பெட்டு, அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் இந்த இது வந்துட்டு ஆண்கள் பெண்கள் பிரிக்கிறாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறத பிரிச்சுட்டாங்க. பிரித்து 2 பேருமே ஆண்கள் பெண்கள். இந்த ரூமை யார் எடுக்க போகிறா அப்படிங்கிற ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வரும்போது அவங்க வந்துட்டு தேர்வு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தான் எடுக்கிறோம், நாங்கள் தான் பண்ணுறோம், நாங்கள் தான் இது பண்ணுறோம், நாங்கள் தான் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்கே ஃபைட்டு விட்டாங்க. அது இல்லாமல் 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, வேற மாதிரி. அந்த ஒரு 24 ஹவர்ஸ் வந்துட்டு இந்த ப்ரோமோவில் பார்க்கலாம். அண்டு என்னன்னா இப்போ வந்துட்டு இந்த ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம தலைவன் வந்துட்டு ரவிச்சந்திரன் ஒரு பொட்டப்பில் நங்கூரம், பயங்கரமான நங்கூரம். நீங்கள் வந்துட்டு என்னை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த பிங்க் வீடு தான் வேணும்னா எங்களை யாரும் எவிக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் பெரிய புடை போட்டு விட்டாங்க. பாய்ஸ் யாருமே எவிக்ஷன் பண்ணக்கூடாது. அவரு என்ன பிளான்ல அவர் போட்டிருக்காருன்னா நீங்கள் வந்துட்டு ஜாலியாக இருக்கணும், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்தது வந்துட்டு நான் 106 நாளுமே நான் இங்கே இருக்கணும், அதனால் நீங்கள் என்னை எவிக்ஷன் பண்ணக்கூடாது, பாய்ஸ் எவிக்ஷன் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தலைமை வந்துட்டு நாங்கள் இந்த பெட்டு கொடுக்குறோம், நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு எவிக்ஷனே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைமை ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ நங்கூரம் பயங்கரமான நங்கூரம் வேற மாதிரி இருந்துச்சு. அந்த நங்கூரம் வேற மாதிரி இல்லை. ஐயோ நான் மறந்து போயிட்டேன். செம்ம நங்கூரங்க. ஏன்னா ஃபுல்லாமா ட்விஸ்ட் வச்சேன். வந்த ஸ்டார்டிங்கே வந்த ஒரு 3-2 ஹவர்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஸ்டார்டிங்கே நங்கூரத்தை போட்டாப்புல நம்ம ரவிச்சந்திரன். மேலும் என்ன பண்ண போறாரு, அவர் வந்துட்டு என்னென்ன தொடங்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. அண்ட் காலைல லைவ் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா வந்துட்டு அந்த லைவ்ல வந்துட்டு காலைல எழுந்திரிச்சோன்னா ஒரு மூமெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தனி ஸ்டைலாகவே இருக்காங்க. அது என்ன எதை பற்றி என்னன்னே தெரில. எப்படின்னா அவங்க ஒரு தனி ஸ்டைலாக அப்படியே ஒரு கெத்தா ஒரு சண்டை போடுற மாதிரி, அப்படியே சண்டை வர வைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நம்ம ஜாக்லின் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரகட்டான ஆள் ஒன்று இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. அந்த 24 ஹவர்ஸில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி யார் எவிக்ஷன் ஆக போகிறாங்க, என்னடா எவிக்ஷனா அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. அண்டு நம்ம நேற்று கிராண்ட் லான்ச்சிங்லேயே நம்ம தலைமை விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாப்ல 24 மணி நேரத்தில் வந்துட்டு எவிக்ஷன் ஆக போகிறாங்க அப்படிங்க. எவிக்ஷனா எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அவங்க மேக்ஸிமம் மக்களுக்கு தான் பிக் பாஸ், மக்கள் சொல்கிற கருத்து தான், மக்கள் சொல்கிற ஓட்டிங் தான், அதை வச்சு தான் நாங்கள் தேர்வு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த 24 ஹவர்ஸில் வந்துட்டு என்ன தாண்டா பண்ண போகிறாங்க. வந்துட்டு இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படின்னா நீங்கள் ஒரு மக்களும் ஓட்டு போட முடியாது. அந்த 24 ஹவர்ஸில் உள்ளே இருக்கவங்களுக்கே ஒரு எப்படின்னா அவங்கள புரிஞ்சுக்க தெரியாது. அந்த மாதிரி நிறையா ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. அண்ட் அது இல்லாமல் பேசியிருக்க கூட மாட்டாங்க ஒழுங்கா. நீங்கள் இந்த ஊரா அந்த ஊரா, இப்படி இருப்பீங்களா அப்படி இருப்பீங்களா அப்படிங்கிற ஒவ்வொருத்தங்க கேரக்டருமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காத போது இவங்க வந்துட்டு 24 ஹவர்ஸில் வந்துட்டு எவிக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பரிதாப நிலைக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த பிக் பாஸ் ரொம்ப ஒரு கொடுமையாக இறக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டஸ்டன்ட்லாம் பாவம், ரொம்ப பாவம். நம்ம கண்டஸ்டன்ட்லாம் எப்படி அந்த ஒரு செயல்பாட்டை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த எவிக்ஷன் நடக்க போகுதுன்னா எல்லா போட்டியாளர்களுமே உட்காந்துருப்பாங்க. ஆல்ரெடி எப்பயும் போல தான் இந்த உங்களுக்கு யார் எவிக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்போ தான் சண்டே ஆரம்பிக்கும்.
ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஆளை சொல்லி, இப்ப நான் ரவிச்சந்திரன் சொல்றேன், அண்ட் நம்ம சச்சனா சொல்றேன், அண்ட் நம்ம பவித்ரா சொல்றேன், அன்சிதா சொல்றேன், சுனிதாவை சொல்றேன், அன்வரை சொல்றேன், தீபக் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பேர்த்த நான் இப்போ ஒவ்வொரு ஆளை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள எப்படி மோட்டிவேஷன் போன சீசன்ல ஆச்சோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ல தான் இப்போ ஆக போகுது. அந்த ஒரு ட்விஸ்ட்டுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மட்டும் இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ யார் தான் வெளியில போக போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 ட்விஸ்டாவே இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ட்விஸ்ட் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்பெல்லாம் சத்தியமாக பார்த்தது கிடையாது. ஏன்னா 24 ஹவர்ஸில் ஒரு எவிக்ஷனா அப்படிங்கிறது ரொம்ப தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலைல வந்துட்டு ஒரு சாங் போட்டு நல்ல வைப் மூமெண்ட்டில் தொடங்கினாங்க. அண்டு அந்த வைப் மூமெண்ட் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சாங் போட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் அந்த சாங் போட்டிருந்தாங்க. அது என்ன சாங்கு அப்படின்னா, எங்க ஏரியா உள்ள வராதே, எங்க ஏரியா உள்ள வராதே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சாங் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. எப்படின்னா ஒரு லைன் மாதிரி போவோம், லைன் மாதிரி போயிட்டு அந்த ஒரு சாப்பிட்ற இடமா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸுக்கு தனி பாய்ஸுக்கு தனி, அந்த நடுவில் லைன் போகும். அந்த மாதிரி நிறையா ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்து நம்ம தலைமை எங்கள் ஏரியா உள்ள வராதுங்கிற பாட்டை போட்டு ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சு அது அவங்க ஏரியா, இது எங்கள் ஏரியா, நீ இங்கே வரக்கூடாது, நான் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை தான் கொண்டு வர போகிறாங்க. இதில் என்ன எனக்கு ஒரு சந்தேகம்னா, எப்படி தான் இதில் சமைக்க போகிறாங்க? இப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனி, இல்லை ரெண்டு பேருமே தனித்தனியாக சமைச்சுக்குவாங்களா, இல்லை 2 பேருமே சேர்ந்து இங்கே 2 பேர் அங்கே 2 பேர் சூஸ் பண்ணி அவங்க போய் சமைக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்து தலைவனுங்க ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட்டு மேலே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வேற மாதிரி அதுவும் நேற்று கிராண்ட் லான்ச்சிங்லாம் செம்மங்க. தெறிக்க விட்டாப்புல நம்ம விஜய் சேதுபதி. அந்த தெறிக்க விட்டது கூட நம்ம அருமையாக இருந்துச்சு. தெறிக்க விட்டதுலாம் செம்ம ஒரு எப்படி ஒரு குட்டுப்பா, உனக்கு ஒரு குட்டு, தமிழ் பிக் பாஸுக்கு ஒரு குட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன தள்ள வச்சுட்டாங்க. செம்மங்க வேற மாதிரி. ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்விக்குறினா, இதில் வந்துட்டு எப்படி இவங்க வந்துட்டு எவிக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே டவுட்டாகவே இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணுறோம், சில் பண்ணுறோம்.